ஓகே, நாங்கள் ரீசெண்டாக துபாயில் ஒரு கார் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த காரை பற்றின வீடியோ தான் இது. இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா LS 430 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2004 மாடல். என்னதான் 22 இயர்ஸ் ஆனாலுமே இன்னுமே இதுக்கு மார்க்கெட்டில் வேல்யூ இருக்குன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அரபிங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு காரும் கூட. அண்ட் அப்பவே பார்த்துட்டிங்கன்னா இதில் டாப் வியூ ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கும் அப்படி இல்லாட்டி இந்த வியூஸ் எல்லாம் பார்க்கறதுக்கும் சும்மா வேற லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். சரி, ஓகே, நம்ம கார் வாங்கியாச்சு. இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்பேர்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்துச்சு. அதனாலே நாங்கள் துபாயில் இருக்க ஷார்ஜா இண்டஸ்ட்ரியல் ஏரியா செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டை தான் விசிட் பண்ணியிருந்தோம். ஏன்னு கேட்டுக்கிட்டீங்க, இந்த காருக்கு ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ் நியூவா மேனுஃபேக்சரிங் பண்றதில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினாலே நாங்க செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டை விசிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. சரின்னு இந்த காருக்கு சைடு மிரர் அண்ட் 2 டோருமே சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு நல்ல மெக்கானிக்கை வச்சு ஃபுல்லா செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு வழியா ஒரு நல்ல மெக்கானிக்கை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட செக் பண்ணி பார்த்ததுல இந்த வண்டியில எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, சின்ன சின்ன மேஜர் ஃபால்ட் தான் அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே கையில் வந்து, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால ஒரு நல்ல மெக்கானிக்கை வச்சு செக் பண்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. நீங்களும் செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்க போறீங்க அப்படின்னா ஒரு நல்ல மெக்கானிக்கை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில வண்டியை ஃபுல்லா பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் ஷாப் தான் எடுத்துட்டு வந்தேன். நான் செக் பண்ணி பார்த்ததுல இவங்கள்ட்ட மட்டும் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஷாப்போட டீடைல்ஸ் வேணும்னா உங்களுக்கு கமெண்ட்ல பெயிண்ட் அண்ட் மென்ஷன் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கார்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா சின்ன சின்ன டென்ட் அண்ட் ஸ்கிராச்சஸ்மே இருந்துச்சு. அது எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் காரோட ஃப்ரண்ட் சைடு பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக டேமேஜ் இருந்ததுனால மாத்துறது பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாப்ல. ஸோ அதனால நானே என் பிரதரும் லக்ஸஸோட ஹோல்சேல் ஷாப்ல செக் பண்ணி பார்த்ததுல இந்த பம்பரோட பிரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்ததுனால நாங்கள் புதுசே வாங்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா நம்மளை பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட பெயிண்ட் ஷாப்ல வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் சொன்னா எனக்கு கொஞ்சம் பக்காவாக பண்ணி கொடுத்துருங்க, உங்களை போய் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு, சரி தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு பக்காவை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாப்ல. இதுக்கப்புறம் பெயிண்டிங் பக்காவா பண்ணாங்களா இல்லைங்கிறத நான் பார்ட் 2ல போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற மக்களே, உங்கள் சாம் வ்ளாகர். பை பாய்.